ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 231வது தலைப்பு. வைத்தியத்திலும் ஆன்மீக லட்சியம். தொடர்ச்சி. காமமும் குரோதமும் போகத்தான், அதாவது சித்தம் சுத்தியாகிறதற்குத்தான் இத்தனை புண்ணிய கர்மாக்கள், மதானுஷ்டானங்கள். இந்த சரீரம் விழுகிறதற்கு முந்தியே இதை கருவியாக வைத்து கொண்டே இவற்றை பண்ணி உயிரும் உடலும் பிரிவதற்கு முன் காமமும் இல்லை குரோதமும் இல்லை என்று ஆக்கிக் கொண்டு விட்டால், அப்புறம் உயிர் பிரிகிற போது பேருயிர் என்கிறார்களே, அதில் போய் கலந்து விடலாம். மறுபடி உடம்பு எடுக்க வேண்டாம். அப்படி செய்யாமல் உயிரை விட்டால் மறுபடி அது மாட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ ஆட்டு உடம்பில் புகுந்து கொள்ளுமோ நமக்கு தெரியாது. ஆகையால் காம குரோதாதிகளை போக்கிக் கொண்டு விட்டோம், மன மாசுகளை முழுவதும் துடைத்தெடுத்து விட்டோம் என்று தெரிகிறவரை இந்த ஷரீரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பிரயத்தனத்தை பண்ணத்தான் வேண்டும். நாம் பிரயத்தனம் பண்ணியும் அவன் ஆயுசை முடித்துவிட்டால் வேறு விஷயம். நம் கர்மா, அவன் லீலை. அப்படி நடந்தால் நடந்துவிட்டு போகட்டும். அதில் நாம் பண்ணிக்கொள்கிறதற்கு எதுவும் இல்லை. சாவு அவன் கையில்தான் இருக்கிறது என்றால், அப்புறம் நம்மளவில் நாம் ஆயுசை நீடித்து கொள்ள பார்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அப்படி பார்த்தால் சாவு மட்டும்தானா? நம்முடைய சகல விஷயங்களுமே கல்யாணம், கார்த்திகை, உத்தியோகம், சாதனை பண்ணுவது, நல்லது செய்வது, கெட்டது செய்வது எல்லாமே அவன் கையில்தான் இருக்கிறது. அந்த சூத்திரதாரி ஆட்டுவிக்காமல் நாம் என்னதான் பண்ண முடியும்? ஆனாலும் ஏதோ ஒரு வினோதமாக இதில் நமக்கே கொஞ்சம் சுயேச்சை, சுவாதந்திரியம் இருந்து நாமாக புருஷயத்தனம் பண்ணி இந்த மற்ற எல்லா விஷயங்களையும் நடத்தி கொள்கிற மாதிரிதானே இந்த நாடகம் நடக்கிறது. அதனால் இதில் அவன் கையிலேயே இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களிலும் நம் இஷ்டம், நம் பிரயாசை இவற்றை கொண்டு நாமே செய்து கொள்கிற மாதிரிதான். மரணம் அவன் கையிலேயே இருந்தாலும் இந்த பிறவி நீங்கும் முன் ஜனன மரணத்தை தாண்டுவதற்கான யோக்கியதையை நாமே சம்பாதித்து கொண்டு விட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆயுஷ் ரட்சணை செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காகவே உடம்பை ஜாக்கிரதையாக காப்பாற்ற வேண்டும். இதற்கு உதவும்படியாகத்தான் அநேக ரிஷிகள் ஆயுர்வேத சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.